ஹலோ பிரேஸ் லாட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு சொல்கிற வேதாசனம் சங்கீதம் 34 அதிகாரம் 1 கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். I will extol the Lord at all times. His praise will always be on my lips. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பவுலும் சீலாவும் சுவிசேஷத்து நிமித்தம் கட்டப்பட்டு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட நேரத்திலையும் ஆண்டவரை துதித்த போது அங்கு அவர்களுடைய கட்டுகள் எல்லாம் கழன்று போயின. அங்கிருந்த அனைவரின் கட்டுகளும் கழன்று போயின. சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் எல்லாம் குலுங்கி அசைந்துதான். அதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை. அது அசாதாரண வல்லமை. தெய்வ பிள்ளையே, ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. இயேசப்பாவை உண்மையாய் தேடுகிற பிள்ளைகளை ஆண்டவர் ஒருபோதும் கைவிடுகிற தேவன் அல்ல, நிச்சயம் பதில் கொடுக்கிறவர். எனவே நம்முடைய இருதயத்தில் இயேசப்பாவுக்கு இடம் கொடுப்போம். பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை வாஞ்சிப்போம். அபிஷேகம் நுகங்களை முறிக்கும். ஆவியானவர் வந்தால் சூழ்நிலைகள் மாறும். இயேசப்பா நம்முடைய வாழ்க்கையில் வந்தால் நிச்சயம் சந்தோஷம் உண்டு, சமாதானம் உண்டு. அவர் தைரியத்தின் ஆவியானவர், நமக்குள்ளே வசிக்கிறார். எனவே தைரியமாய் முன் செல்லுங்கள், கர்த்தர் கூட இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை தொடர்ந்து வழி நடத்துவாராக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாய் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you all. Bye bye.